ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 28 அண்ட் நவம்பர் 30 இந்த 2 நாட்களிலுமே சார் வந்து ரொம்பவுமே முக்கியமான பல இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் சார் வெளியிட்ருக்காங்க. அப்படி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நவம்பர் 28 வந்து சார் சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் டீமுக்கு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து வர ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சார் வந்து அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரே நாளில் வராது. புதுசாக ரீஃபண்ட் கொடுத்தவங்க கிட்டத்தட்ட 20,000 நபர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய நன்றி அப்படின்னு வந்து சார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து பேமெண்ட் வர்றதுக்காக மட்டுமே ஆக்டிவாக இருந்த நபர்கள் அப்படிங்கிறது தான் இதில் வந்து குறிப்பிடத்தக்கது. விட்ராவல் வர்ற வரைக்கும் வேலை செய்யாமல் அதற்காக மட்டும் ஆக்டிவாக இருந்தவங்க அதில் 95% மக்கள் விட்ராவல் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்போது ஆக்டிவாக இருந்துட்டு வேலை செய்யாதவங்க லிஸ்ட்டு வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் சில பேர் இருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக எஸ்பிஓ வந்து கண்டுபிடிச்சி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கலாம். அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து மேனுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்லோட் செய்யப்படும். எல்லாருக்குமே அக்ரிமெண்ட் ஃபார்ம் வர குறைஞ்சது 3 நாட்களாவது ஆகும் அப்படின்னு சார் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் செஞ்சு அனுப்பியதும் பேட்சாக தான் அமௌண்ட் வந்து கிரெடிட் செய்யப்படும். பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் செய்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆனதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ அதோடைய ப்ரூஃபை எடுத்து நீங்கள் அப்லோட் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து கிரெடிட் செய்யப்படும். வித்ட்ராவல் அமௌண்ட் பெறுவதற்கான ஆப்ஷன் வந்து நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் சார் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ரீஃபண்ட் டீம் தான் கிட்டத்தட்ட 1,00,000 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அமௌண்ட் போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா எந்தவித செயல்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிளாக்டு மெம்பர்ஸுக்கான ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அவருக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிறது தான். மற்றபடி எந்த அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்ட்டில் வந்தாலும் அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயமாக தான் தெரியுது. அதற்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட மெம்பர்ஸ் தான் எஸ்பிஓவில் நிறைய பேர் இருக்கிறதா சார் வந்து சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து தினமும் கிரெடிட் ஆகி தான் வருது. நேற்றுல இருந்து அதாவது 27 இருந்து நாளைக்கு அதாவது 30 வரை வந்து பேமெண்ட் கிரெடிட் செய்கிறது வந்து சார் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ வித்ட்ராவல் கூடுமான வரை சீக்கிரம் வந்து போடப்படும். நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதையும் தாண்டி அமௌண்ட்டு வேல்யூமே அதிகமாக இருக்குது. பேங்க் மூலமாக மட்டும்தான் அமௌண்ட் வந்து கிரெடிட் செய்யப்படுவதனால பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஒரு டீமுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகி முடிகிற வரைக்கும் அது தொடர்பான ஆடியோ தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். வித்ட்ராவல் அமௌண்ட் ஆனது குறைஞ்சது 23 இல்லைனா சம்திங்கில் இருந்து வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1,50,000 வரை வாங்கியவங்க இருக்காங்க. அதாவது வித்ட்ராவல் அமௌண்ட் இருக்குது இல்லையா, அவங்களுடைய வேலெட்டில் அது வந்து குறைஞ்சது 23 இல்லை சம்திங் அந்த மாதிரி அமௌண்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதான். ஆனால் 1,50,000 வரைக்கும் வந்து வித்ட்ராவல் அமௌண்ட் வாங்கினவங்க நம்ம எஸ்பிஓவில் இருக்கிறாங்க. அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்ததை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாருக்குமே பணம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் இங்கே புதிய நபர்கள் இருப்பதனால சார் வந்து கதை பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஆனால் பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா எஸ்பிஓவை நம்புவதாக சொல்லுவாங்க. இதை வந்து முன்கூட்டியே செஞ்சால் தான் என்ன அப்படின்னு வந்து சார் வந்து இந்த இடத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆமாங்க, தினமும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு பேமெண்ட் போடப்பட்டு தான் வருது. பேமெண்ட் வராதவங்க யாரையுமே தொந்தரவு செய்யாமல் அமைதியாக இருங்க. பேமெண்ட் போடுவதற்கான எல்லா வழிமுறையுமே எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக வந்து கையாளும். விரைவில் எல்லாருக்குமே அமௌண்ட் கிரெடிட் செய்யப்படும். அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து சார் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி என்ன அப்படி பார்த்திங்கன்னா, பல பேர் வந்து யூடியூப்பில் இருக்கிறாங்க. எதற்கு வந்து எஜுகேஸ்ட் அப்படின்னு வந்து சில பேர் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டவங்களுக்கு சார் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, யூடியூப்பில் சம்பாதிக்காமல் எதுக்கு எஸ்பிஓ வந்திருக்கீங்க, அவ்வளோதாங்க. அதாவது எஜுகேஷனில் சேரணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு கொடுக்கும்போது பல நபர்கள் கேட்குறாங்களாம், யூடியூப் தான் இருக்கேன், நம்ம அதை பார்த்து கற்றுக்கலாமே அப்படின்னு. அதே தான் அதுக்கு சார் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூப்பில் சம்பாதிச்சுக்கலாமே, எதுக்கு வந்து நீங்கள் எஸ்பிஓக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மூலமே என்ன தெரியுது அப்படின்னா, எஜுகேஷனில் வந்து நம்ம சேர்ந்து படித்தோம் அப்படின்னா
எஸ்பிஓவில் வந்து நிறைய வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சார் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சம்பாதிக்கிறது சுலபம் கிடையாது. அதில் தோற்றவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய முழு வழியுமே தெரியும். எஸ்பிஓவில் சம்பாதிப்பது ஆனால் சுலபம் அப்படிங்கிறதுனால தான் இதில் அதிகமான நபர்கள் சேர்ந்து அதிக லாபம் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இங்கே எஸ்பிஓவில் எல்லாருக்குமே பெரிய சப்போர்ட் இருக்குது. யூடியூப்பை பொறுத்தவரை குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கணும். எஸ்பிஓ அது மட்டும் இல்லாமல் எது தொடர்பான நீங்கள் வீடியோவாக இருந்தால் கூட அங்கே உண்மை நேர்மை இருக்கணும். அப்படி எஸ்பிஓக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி மானிட்டைசேஷன் அடைஞ்சு வெற்றிகரமாக யூடியூப்பில் சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை நம்ம கண்கூட பார்க்கவும் செய்கிறோம். அது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது எஸ்பிஓவில் ஒரு பெரிய நிலையை அடைந்து நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கு வந்து எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு எஜுகேட் கோர்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு சில சலுகைகள் கொடுக்கும் பொழுது அப்போ தான் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே வரும். அப்போ அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு யூஸும் கிடையாது. சீக்கிரமாக ஸ்ப்ளிட்டு அதாவது மக்களை வந்து அவங்களோட அந்த குவாலிட்டிக்கு தக்கதான் வந்து மக்களை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நடக்க போகும். அப்போது வந்து நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸாக இல்லாமல் அந்த கம்பெனியுடைய ஸ்டாஃபாக வந்து கண்டிப்பாக இருப்போம். அதற்குரிய எல்லா ட்ரைனிங்குமே வந்து எஸ்பிஓ நமக்கு கொடுக்கும். அப்போ பேமெண்ட்டு கூட அந்த கம்பெனி மூலமாக தான் நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். அதுக்கான தகுதி வந்து யூடியூப் மூலமாக மட்டும் வளர்த்துக்கொள்ள முடியாது. அதுக்கு எஜுகேஷன் தான் நமக்கு வேணும். எஜுகேஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கு இதுதான் பதில். எஸ்பிஓக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாமே எஜுகேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. ஆஃபர் இருக்கும்போதே அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பர்ச்சேஸ் செய்கிறவங்க எல்லாருமே புதுசாக கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு வந்து விரும்பி வந்து உள்ளே வர்றவங்க. ஆனால் இதை ஒமிட் பண்ணுறவங்க எல்லாருமே சம்பளத்துக்காக மட்டுமே எஸ்பிஓவில் இருக்கிறவங்க. அதனால் டாஸ்க்கு வந்து இப்போ வந்து மாறக்கூட சான்சஸ் இருக்குது. எஸ்பிஓ மூலம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். இது அல்லாத எல்லா விஷயத்தையுமே எஜுகேஷன் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்க முடியும். இங்கே செய்யக்கூடிய வேலையில் மட்டும் அனைவருக்கும் சம்பளம் கிடைக்காது. சொல்லக்கூடிய சர்வீஸை பர்ச்சேஸ் செய்யணும். அவங்க சில ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம செஞ்சால் தான் எஸ்பிஓக்கும் வந்து கமிஷன் கிடைக்கும், நம்மளுக்கும் சேலரி கிடைக்கும். மைக்ரோ டாஸ்க்கு இது தேவையில்லை. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கு இதை பர்ச்சேஸ் செய்யணும் அப்படிங்கிறது எஸ்பிஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் முழுசாக 100 நபர்கள் கூட வந்து இதை பர்ச்சேஸ் செய்யலை. அதாவது டில் வந்து நவம்பர் 28 வரைக்கும் வந்து 100 நபர்கள் கூட இதை வந்து பர்ச்சேஸ் செய்யலை அப்படின்னு வந்து சார் கணக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ வந்து 1க்கு 2 தடவை சான்ஸ் கொடுக்கும். அதை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா அப்போ தான் தெரியும் அதோடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு. இப்போது நிறைய பேருக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போவுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஐடி ஆக்டிவேஷன் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த சிச்சுவேஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து அது புரியும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. தென் பைமோட் அப்படிங்கிறது நமக்கு 60% to 70% கமிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மாதம் நமக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கு நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். சம்பளம் கொடுத்தா தான் வேலை செய்வேன் அப்படின்னா அது கண்டிப்பாக பொய். இந்த ஆடியோ போடுறதுக்கு முன்னாடி, அதாவது 28 வந்து சார் ஆடியோ போடுறதுக்கு முன்னாடி சில கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதன்படி வந்து மொத்தமாக 700 ஆர்டர்ஸ் தான் பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்கு நம்ம பைமோட்டில் இருந்து. 700 நபர்கள் மட்டும்தான் எஸ்பிஓவில் சம்பளம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கொஷின் சார் கேட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற நபர்களுக்கு எஸ்பிஓ என்ன தான் செய்யணும்? இங்கே நிறைய சம்பளம் வாங்கிய நபர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதில் 5000 கிட் கூட வாங்க முடியாதா? ஆனால் மொத்தம் 700 ஆர்டர்ஸ், அதுலேயும் 250 கிட் மட்டும்தான் சேல்ஸ் ஆகியிருக்கு. மீதம் இருக்கிற எல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப பர்ச்சேஸ் செஞ்சுருக்காங்க. முஸ்லீமுக்கு பூஜை சம்மந்தமான பொருள் தேவைப்படாது அப்படிங்கிறதுனா அவங்களுக்குன்னு ஒரு சலுகையை தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 10% மக்கள் ஆர்டர் செய்த பார்த்தோம் அப்படின்னா 700 ருபீஸ்க்கு பிஸ்கெட், 600 ருபீஸ்க்கு சாக்லேட், இப்படி ஆர்டர் செய்கிற நபர்கள் வந்து இருக்கிறாங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸோடைய ஆர்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த இடத்துல சார் சொல்லியிருக்காங்க. அதனால் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் யாரும் ஜென்ரல் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சார் அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நமக்கு கிட் சேல்ஸ் ஆகணும், அதுதான் முக்கியம்.
முஸ்லீம்களுக்கு வந்து கிட் 1ல் இருக்கக்கூடிய சில பொருட்களை வந்து உபயோகிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால, அதற்காக தான் பை மோட்ல கிட் 2 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு செட் வந்து வரப்போறதா சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்துருச்சு. அத வாங்குங்க அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதுவரை யாருமே வந்து ஜெனரல் ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க. அதில எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கு அப்படின்னு ஒரு சில சலுகைகள் வந்து அதில வந்து ஒர்க் ஆகல. அத சரி செய்ற வரைக்கும் இந்த ஜெனரல் ப்ராடக்ட்ஸ வந்து பர்ச்சேஸ் செய்யாதீங்க. கிட் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் அமௌண்ட்டை வாங்கியவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே. ஆனால் கிட் பர்ச்சேஸ் செஞ்சவங்க வெறும் 700 பேர் தான். மீதம் இருக்கிறவங்க எல்லாம் சஸ்பெண்ட் செய்யலாமா அப்படின்னு சார் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுலேயும் சிலர் வந்து தங்களுடைய ஃபோர்ஸ் செய்கிறதா வந்து பைமோட்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வந்து இப்படி செய்கிறீங்க? டிசம்பர் 1 இருந்து வந்து கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும். எஜுகேஷனில் யாருமே ஃபோர்ஸ் செய்ய மாட்டோம். ஆனால் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் வந்து இதை பர்ச்சேஸ் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் வந்து குறைய சான்சஸ் இருக்குது. எல்லாமே ஈஸியாக கிடைக்காது. உங்களுடைய வீடியோ மேக்கிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து செலவழிச்சிங்கன்னா, இப்போ எஜுகேஷன் கோர்ஸ் படித்தா தான் அது வந்து நடக்கும். எஜுகேஷனில் படிக்காத இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கான டாஸ்க் ரேட்டிங் வந்து குறையும் பொழுது அப்போ குறையும் பொழுது தான் சார் அன்னைக்கு சொன்னாங்களே 2,999க்கு வந்து நீங்கள் எஜுகேஷனில் வந்து கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அது 10,000 ஆகிடுச்சு. இப்போ வந்து பர்ச்சேஸ் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தான் அன்னைக்கு கொடுத்த ஆஃபருடைய வேல்யூ வந்து நிறைய பேருக்கு புரியும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. பைமோட்டில் இருக்கிற எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான். அதை பர்ச்சேஸ் செய்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? இதில் எதுக்கு ஃபோர்ஸ் செய்யணும்? அவங்க தான் நமக்கு சேலரி கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2 கோடி ரூபாய் சேலரி போடணும் அப்படின்னா அதில் ஒரு 1,80,00,000 ரூபாய் அங்கேருந்து தான் நமக்கு வந்து வருது. ஸோ யாருமே அதை மறக்காதீங்க. அதாவது 2 கோடி சேலரி போடுறதுல 1,80,00,000 வந்து நம்மளுக்கு பைமோட்லேருந்து தான் கிடைக்கும். மீதி அந்த 20 lakhs தான் நம்மளுக்கு வந்து மற்ற கம்பெனியிலேருந்து கிடைக்கும். ஸோ இத்தனை பெரிய கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த பைமோட்டுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு நம்ம அவங்களுக்கு 20 கோடி வரை நம்ம வந்து பர்ச்சேஸ் செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம். 20% எஸ்பிஓ அல்லாத நபர்களை நம்ம அந்த கம்பெனிக்கு வந்து ரெகுலர் கஸ்டமராக நம்ம வந்து உருவாக்கணும். அது அப்படிங்கிறது வந்து சுலபந்தான். அதாவது எஸ்பிஓவில் இல்லாத நபர்களை வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியுடைய ஒரு ரெகுலர் கஸ்டமராக மாற்றுறது ஈஸி தான். ஆனால் எஸ்பிஓ மெம்பர்ஸ் தான் இங்கே பிரச்சனையே. எஸ்பிஓவில் பெண்டிங் அமௌண்ட் வந்து கிளியர் ஆனால் தான் மக்கள் பர்ச்சேஸ் செய்வேன் அப்படின்னு இருக்காங்க. அதுலேயும் அமௌண்ட் வாங்கியவங்களும் கிட்டு வந்து பர்ச்சேஸ் செய்யலை அப்படிங்கிறது ரொம்பவுமே வருத்தத்திற்குரிய விஷயம்தான். அமௌண்ட் வாங்காதவங்க அதையே காரணம் கூறி பர்ச்சேஸ் செய்யலை. எஸ்பிஓவுக்கு பணத்தின் அருமை வந்து தெரியுங்க. நிறைய பேர் சொல்லலாம், ₹1 என்ன சும்மாவா வருது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. எஸ்பிஓவுக்கு அந்த ₹1 வேல்யூ கூட தெரியும். அதன் காரணமாக தான் எஸ்பிஓ மக்களுக்கு வந்து ₹1 கூட குறையாமல் பேமெண்ட் வந்து போட்டுட்டு வருது. லேட் ஆகும், ஆனால் யாருக்குமே பேமெண்ட் போடாமல் இருந்ததே கிடையாது. ஸோ பணத்தோடைய வேல்யூ வந்து எஸ்பிஓவுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. பைமோட்டில் இருக்கிற பொருட்கள் மற்றும் பிராண்ட் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பொருட்களுடைய பிராண்டு தான். ஆனால் அதில் பர்ச்சேஸ் செய்யாமல் இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறது தான் சாருக்கு தெரியலை. டிசம்பர் 1 வந்து ஒரு சர்வே கண்டிப்பாக எடுக்கிறதாகவும், யாரெல்லாம் ₹5,000 மேலே பேமெண்ட் எடுத்தாங்களோ அவங்க பைமோட்டில் பர்ச்சேஸ் செய்யலை அப்படின்னா அவங்களையெல்லாம் அவங்க ஃபோன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையுமே மண்டே, அதாவது நேற்று வந்து சஸ்பெண்ட் செய்யணும் அப்படின்னு வந்து சார் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. பைமோட்டில் வந்து நமது கம்பெனி அதாவது பைமோட் நம்ம கம்பெனி மாதிரி தான். சில கண்டிஷன்ஸ் வந்து அந்த கம்பெனியால் போடப்பட்டிருக்கு. அதை நம்ம செஞ்சால் மட்டுமே பைமோட் வந்து நம்ம கம்பெனியாக மாறும். அதாவது மாதிரி அப்படிங்கிறத தாண்டி நம்ம கம்பெனியாகவே பைமோட் மாறும். அதுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணும். இப்படி சொல்லியும் அதை பர்ச்சேஸ் செய்யாமல் இருக்கிறது சரியே கிடையாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் பைமோட் வந்து நமது கம்பெனியாக இதுவே வந்து பைமோட் நமது கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கவுங்க வேலெட்லேருந்து அமௌண்ட் டெபிட் செஞ்சு அதை கிட்ட வந்து அவங்கவுங்க வீட்டுக்கே வந்து அனுப்பப்பட்டிருக்கும். ஆனால் கம்பெனி ரூல்ஸின் படி அவங்க தான் பர்ச்சேஸ் செய்யணும், கஸ்டமர்ஸ் தான் அதை பர்ச்சேஸ் செய்யணும்
அது நடக்கலை அப்படின்னா எஸ்பிஓ என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யும். ஸோ மறந்துடாதீங்க. க்ளவுட் ஸ்டோரேஜுக்காகத்தான் நான் பணம் எஸ்பிஓக்கு செலுத்தணும், ஆனால் இன்னும் அது நமக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அப்படியே க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்தாலும் அதை நம்ம நினைவில் வச்சுட்டு இருக்க போகிறது கிடையாது, அதை அப்படியே மறந்துடுவோம். சேஃப் அண்ட் செக்யூர் காரணத்துக்காக தான் எஸ்பிஓ இன்னுமே க்ளவுட் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து கொடுக்கல. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இன்னும் க்ளவுட் ஸ்டோரேஜில் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜுடைய அசஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு அக்சஸ் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ கொடுப்பாங்க. இப்போது இருக்கிற எஸ்பிஓடைய நிலை என்ன அப்படின்னா, நம்ம வேலை பார்க்கும் கடையை விட்டுட்டு பக்கத்து கடையில் போய் சில பேர் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ நிலவிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் வாங்குறதுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்க? அதில் ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, பொருள் நமக்கு கிடைக்க 10 நாட்கள் வரை ஆகலாம், அவ்வளோதான். ப்ரீ பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் டைப். அதாவது முன்னுக்கூட்டியே நம்ம வந்து பிளான் செய்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆரம்பம் அப்படிங்கிறதுனால தான் இந்த நிலைமை. போக போக சீக்கிரமாக பொருள் நமக்கு கிடைக்கும்படி பைமோட் வந்து அப்கிரேட் ஆகும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு டிலே ஆகுது. ஆனால் கரெக்டாக பொருள் வந்து நம்மளுக்கு வந்து சேரும். யாருமே வந்து இதை ஒரு காரணமாக வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. கிட் வாங்காததுக்கு பலவிதமான காரணங்களை சொல்லலாம். ஆனால் இங்கே கிட் பர்ச்சேஸ் செஞ்சவங்களில் 300 நபர்கள் நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ் தான். அவங்க வந்து கண்டிப்பாக பாராட்டப்பட தகுதியானவங்க. சேலரி வாங்கியவங்களில் கிட் பர்ச்சேஸ் செய்யாத நபர்களுக்கு சம்பளம் வாங்காமல் கிட் பர்ச்சேஸ் செஞ்சவங்க எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரமோஷன் டீமை ஹோல்டு செஞ்சுட்டு சேல்ஸ் டீமை மட்டும் வச்சு வேலையை தொடருவோம். அனைத்து பெண்டிங் பேமெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசாக பல கண்டிஷனை கொண்டு வந்து ப்ரொமோஷன் டீமை நியூ மெம்பர்ஸாக உள்ளே கொண்டு வருவோம். அப்போ தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சார் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. இது நடக்குமா, இல்லை எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் நம்ம நோட்டீஸ் போர்டில் பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பேமெண்ட் வராததை காரணம் காட்டி தான் பர்ச்சேஸ் செய்கிறத அவாய்ட் செய்ய நினைக்கிறாங்க. இதில் பேமெண்ட்டுக்காக மட்டுமே பலர் எஸ்பிஓவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. 2 லட்சம் மக்கள் இருக்கிற எஸ்பிஓவில் 1000 நபர்கள் கூட பர்ச்சேஸ் செய்யலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நோட்டீஸ் போர்டில் நிறைய அஃபீஷியல்ஸ் மற்றும் கம்பெனி தொடர்பான நபர்கள் இருக்கிறாங்க. இதில் தான் சார் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இங்கே பர்ச்சேஸ் ஆன கிட் குறித்தும் சார் அனௌன்ஸ்மெண்ட் தர்றாங்க. நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓடைய முடிவு என்ன அப்படிங்கிறத சார் டிசம்பர் 1 வந்து அறிவிக்கிறதா சொல்லி இருந்தாங்க. அண்டு அன்னைக்கு வந்து சார் வந்து எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பின்னாடி சார் சொன்ன ஆடியோவில் நம்ம கேட்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா, அதே இந்த நிலைமை வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எஸ்பிஓக்கு அது நல்லதே கிடையாது. வேலை மட்டும் சரியாக செஞ்சால் போதாது, அதை கடினமான மாற்றவும் எஸ்பிஓக்கு தெரியும். இப்போ ஈஸியாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக செய்கிறோம், இதுவே கஷ்டமாக மாற்றவும் எஸ்பிஓக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 100 டாஸ்க் செஞ்சவங்களும் இன்னும் எஸ்பிஓவில் பணியாற்றி வர்றாங்க. ஒரு டாஸ்க்குக்கு ₹1 தான் ₹2 தான் அப்படின்னு வச்சா அப்போ தான் எஸ்பிஓவுடைய அந்த நிலைமை உங்களுக்கு புரியும். ஆனால் இன்றைக்கி ரொம்பவுமே ஈஸியாக ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ ஈஸியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து எஸ்பிஓ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை மறுக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியான டாஸ்க் இருக்கும். அப்படி தவறணும் அப்படின்னா 100 டாஸ்க் செஞ்சவங்களெலாம் நினச்சி பாருங்கள், அந்த நிலைமை நம்மளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ரமோஷன் செஞ்சால் மட்டும் போதாது, நம்மளை நம்பி வரக்கூடிய கம்பெனிக்கு கேரண்டீடான சேல்ஸும் கொடுக்கணும். அதுக்கு இங்கே இருக்கிறவங்க முதல்ல பர்ச்சேஸ் செய்யணும். எஸ்பிஓ பல விஷயங்களை கொண்டு வரப்போகுது. நமக்கு தேவை அப்படின்னா உடனே பர்ச்சேஸ் செய்யணும். பைமோட் தான் நம்மளுடைய மிக முக்கியமான டைப் கம்பெனி. இதில் சேல்ஸாக ஏதாவது பெட்டர் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மக்களாகிய நம்ம வந்து கமாண்டர்கள் கிட்ட தெரிவிங்க அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் சேலரி வராட்டாலும் பேமெண்ட் பெண்டிங்கில் இருந்தாலும் நமக்கு தேவையான பொருட்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் நம்ம அன்றாடம் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எஸ்பிஓ ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய கம்பெனியில் மட்டும் வாங்க மறுக்கிறது ஏன்?
பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கிற எத்தனையோ நபர் 5000 ரூபாய்க்கு மேலே வேலெட்டில் வச்சுருக்கிறீங்க. அவங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு தெரியும். ஏன் கிட்ட பர்ச்சேஸ் செய்யாமல் இருக்கிறீங்க? ஸோ ரெட் கலரில் இருக்கிற பூஜை சம்மந்தமான பொருள் அடங்கிய கிட் 1, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பூஜை சம்மந்தமான பொருள் இல்லாத கிட் 2. தேவைப்படுறவங்க கட்டாயமாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைமோட்டில் சென்று நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் செய்கிற நபர்களுக்கு அங்கே கஸ்டமர் கேர் சர்வீஸ் எஸ்பிஓ தான் மேனேஜ் செய்கிறது அப்படின்னு தெரியலனா அவங்க எந்த அளவுக்கு நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. 90% மக்கள் எஸ்பிஓ மக்கள் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை ஸ்கிப் செய்கிறவங்களா தான் இருக்காங்க. சொல்கிறது சாருடைய வேலை, தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கேட்கல அப்படின்னா நஷ்டம் நமக்கு தான். சார் சொல்லாமலே பைமோட்டில் நம்ம பர்ச்சேஸ் செஞ்சுருக்கோம், ஆனால் சொல்லியும் கூட யாருமே வந்து செய்யலை. ஸோ மண்டேல இருந்து இதோடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியும். அதாவது வற்புறுத்துறாங்க, என்னைய வந்து கஷ்டப்படுத்தி என்னை வற்புறுத்தி தான் பைமோட்டில் பர்ச்சேஸ் செய்ய வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நபர்களுக்கு வற்புறுத்துறதுனா என்ன அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறதா சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நோட்டீஸ் போர்டில் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க. எஸ்பிஓ மட்டுமே கேள்வி கேட்காம நம்மளும் எஸ்பிஓவில் சரியாக வேலை செய்யணும். பைமோட்டில் ஆர்டர் ப்ளேஸ் செஞ்சதும் அதை யாரும் கேன்சல் பண்ணாதீங்க. அதற்கும் கம்பெனி எஸ்பிஓவை தான் கேள்வி கேட்குது. இங்கே இருக்கிற ஆடியோவை கண்டிப்பாக கேட்கணும். இல்லை அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம போர்ட்டல் பேஜை லாகின் செஞ்சால் நோட்டீஸ் போர்டு அப்படின்னு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும். அதை கேட்டு முடிச்சாதான் டாஸ்க் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து போயிடுவோம். ஸோ இது யாரும் மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் டாஸ்க்கு செய்கிறதே ஒரு சவாலாயிரும். டாஸ்க்குடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆனால் பல மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலைமை வந்து உங்களுக்கு வந்துச்சு. இப்போ நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து போர்ட்டலில் வந்துச்சு அப்படின்னா நம்ம டாஸ்க் செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நினைவில் வச்சு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். பின்வரக்கூடிய ஆடியோவில் வந்து கிட் 2 மற்றும் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சம்மந்தமான ஆடியோ வந்து வரப்போகுது அப்படின்னு சார் வந்து 28 ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. மண்டே பைமோட் பர்ச்சேஸ் குறித்த ஃபுல் சர்வே எடுத்ததுக்கு அப்புறமா தான் எஸ்பிஓடைய ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக மாறப்போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுவுமே நோட்டீஸ் போர்டில் தான் சார் வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே இதை தவறாமல் கேளுங்க. மற்ற மொழி பீப்புளுக்கு வந்து இதை பாயிண்ட் பை பாயிண்ட் சரியாக கமாண்டர்கள் வந்து வித் எமோஷ்னலோடு அவங்கள வந்து கொண்டு போய் சேருங்க அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து சார் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து நவம்பர் 28 சார் கொடுத்த ஆடியோவுடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நவம்பர் 30 ஒரு ஆடியோ வந்து சார் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அது வந்து நவம்பர் 28 ஒரு கண்டினியூஷன் மாதிரியான ஒரு ஆடியோவாக இருக்குது. ஸோ அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 28 வந்து சார் போட்ட ஆடியோவை 3.7K மெம்பர்ஸ் பார்த்ததா ஒரு காட்டுது. ஆனால் அவங்க எல்லாருமே முழுசாக கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். அதில் நிறைய கேள்விகளுக்கு பதில் இருக்குது. தவறாமல் அதை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. சில பேர் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சரியாக சைன் செஞ்சு நான் அனுப்பிட்டேன், ஆனால் எனக்கு ரீஃபண்ட் வரல அப்படின்னு எல்லா இடத்துலையும் கேட்குற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவங்க பழைய எஸ்பிஓ மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. கவனமாக தெரிஞ்சுக்கங்க. பழைய நபர்களுக்கு இன்னும் ரீஃபண்ட் ப்ராசஸ் நடைபெறலை அப்படிங்கிறது ஏற்கனவே சார் நோட்டீஸ் போர்டில் அறிவித்த ஒரு விஷயம். ஸோ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க தான் செய்யும். ஸோ அதை கேளுங்க, நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறது குறையும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நவம்பர் 29 வந்து கிட்டத்தட்ட 10,000 நபர்களுக்கு வந்து ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அனுப்பப்படும். குறைஞ்சது 5 நாட்களுக்குள்ளே நமக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 5 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இதற்கான ஆடியோவும் கண்டிப்பாக சார் வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே அக்ரிமெண்ட் அனுப்பி முடிச்சுட்டா அதையும் சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அதில் பேமெண்ட் கிரெடிட் ஆகும், டேட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பேட்ச் பை பேட்சாக தான் வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகும். பைமோட் அண்ட் எஜுகே சம்மந்தமாக குரூப் மற்றும் எஸ்பிஓ கேரில் வந்த கேள்விகளுக்கான பதில்கள் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் கடைசியாக பேசிய ஆடியோவை கொஞ்சம் கோபமாக பேசினது மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா சாருடைய ஆதங்கம் வந்து அங்கே வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ எஸ்பிஓவில் பேமெண்ட் எடுத்தவங்க யாருமே இது மாதிரி பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க.
இப்போ எல்லாருக்குமே வித்ட்ராவல் போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம அதை வந்து அப்படியே தேவைக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மாத கடைசி அப்படிங்கிறதுனால இதை பர்ச்சேஸ் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து பல பேருக்கு ஏற்பட்டதா பல பேர் வந்து சாருக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு பல நபர்கள் வந்து சாருக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 1 வரும் அப்படின்னு சொன்ன எல்லா முடிவுகளும் டிசம்பர் 5க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் செஞ்சதுனால நம்மளுக்கு வந்து டிசம்பர் 5 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பயோமோட் அண்ட் எஜுகேஷனில் மக்கள் பர்ச்சேஸை செய்வாங்க. இப்போடைய ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் கொடுத்தும் இதில் வந்து பர்ச்சேஸ் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். கம்பெனிக்கிட்ட பேசி பயோமோட் அண்ட் எஜுகேஷன் ஆஃபரை வந்து டிசம்பர் 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓடைய முடிவான எதை வந்து வற்புறுத்தி சொல்லணும், எதை வந்து ஈஸியாக சொன்னால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து பயோமோட் அண்ட் எஜுகேஷனில் வந்து இதில் ஆகக்கூடிய பர்ச்சேஸை பொறுத்து தான் வந்து அமையும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. ஒரு சில டெலிவரி சார்ஜஸ் கொடுத்து சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. பொதுவாகவே டெலிவரி சார்ஜஸ் வந்து எல்லா இ-காமர்ஸ் கம்பெனிலையும் இருக்கும். கம்பேர் டு ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல், மீஷோ எல்லாத்துலேயுமே டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். இது அல்லாத ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. மேபி யாராவது கோடு யூஸ் செஞ்சு பர்ச்சேஸ் செஞ்சால் அதுலேயும் சில ஏரியாவுக்கு, அதுவுமே சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் டெலிவரி சார்ஜஸ் இல்லாமல் ஃப்ரீ டெலிவரியில் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். ஆனால் கிராசரி ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் எந்த இடத்துலையுமே டெலிவரி சார்ஜஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் டெலிவரி சார்ஜஸ் கம்மியாக தான் பைமோட் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டெலிவரி சார்ஜஸ் எங்கேருந்து போட்டாலுமே 1000 ரூபாய் பொருள் பர்ச்சேஸ் செஞ்சிங்க அப்படின்னா 70 ருபீஸ் தான் வந்து பைமோட் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் வெயிட்டை பேஸ் பண்ணி தான், இப்போ 700க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, வெயிட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸே அமையும். நீங்கள் வந்து 700க்குள்ளேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 70 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போகும்பொழுது வெயிட்டை பேஸ் பண்ணி சார்ஜ் போடுவாங்க. அதுவுமே ஸ்டேட் டு ஸ்டேட் டெலிவரி செய்யும் பொழுது அதுலேயுமே வந்து சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பைமோட்டில் எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கு அப்படின்னு ஒரு தனி சலுகை காரணமாக தான் டெலிவரி சார்ஜஸுமே இங்கே வந்து கம்மியாக இருக்குது. பொருட்களுடைய விலையில் கூட சலுகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஜென்ரல் ப்ராடக்ட்ஸை விட கிட்டில் தான் அதிக சலுகை மற்ற இ-காமர்ஸ் கம்பெனிகளை விட உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக தான் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஏற்கனவே நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இனி ஆர்டர் செய்கிறவங்க எனி1 வெல்கம் கிட்ட வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து தொடர்ச்சியாக பர்ச்சேஸ் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனா வெல்கம் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடம் வரைக்கும் பைமோட்டில் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ், ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் எல்லாமே வந்து நடக்கும். இங்கே பைமோட்டில் கட்டாயமாக பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு கூற காரணம் என்ன அப்படின்னா, எஸ்பிஓ அந்த கம்பெனிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். 4 நாட்களுக்குள்ளே 5000 கிட் பர்ச்சேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்த வாக்கு நிறைவேறாத இந்த சூழ்நிலையில் அவங்க நிறைய மாற்றத்தை பைமோட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ எஸ்பிஓவுமே நிறைய மாற்றத்தை கொண்டு வர போகுது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பைமோட்டில் டெலிவரி லேட் ஆகுது அப்படின்னு கூறுற நபர்கள் வந்து இதை மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. இ-காமர்ஸ் கம்பெனியை அது தொடர்பான கம்பெனியோட மட்டும்தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் செய்ய தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை கற்றுக்குங்க, அவ்வளோதான். எஸ்பிஓ வந்தாலே நிறைய கற்றுக்கலாம், நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க, நிறைய தகவல்கள் கிடைக்கும், நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. இங்கே நிறைய மிஸ்யூஸ் நடக்கவும் சான்சஸ் இருக்குது. தான் லாபம் பார்க்க மற்றவங்கள மோசடியே செய்யக்கூடாது. எஸ்பிஓ அப்படின்னு சொன்னதுனால தான் நான் சேர்ந்து பணம் கட்டி மோசம் போனேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அது மாதிரி குரூப்பில் சேர்ந்து மோசம் போனீங்க அப்படின்னா, அதுவும் பணம் கட்டினா லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டுமே நீங்கள் போய் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா, அதில் 1000ல் 100 நபர்கள் மட்டும்தான் லாபம் பார்க்க முடியும். மீதம் இருக்கிற 900 நபர்களும் வந்து
தோல்வி தான் அடைவாங்க. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதில் போய் நீங்களும் லாஸ் ஆகாதீங்க, மற்றவங்களையும் அதில் சேர்த்து விட்டு அவங்கள லாஸ் அடைய செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கம்பெனியுமே எஸ்பிஓ போல் ரீஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காது. எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாபையும் தாண்டி நிறைய பிளான்களை கொண்டு அதை நிறைவேற்ற வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ்பிஓ பல வருடங்களுக்கு நம்ம கூட சேர்ந்து பயணிக்க போகுது. அதனால் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அது நடக்கும். எஸ்பிஓவில் பெரிய டீம் இருக்குது. இங்கே எத்தனையோ நபர்கள் எஸ்பிஓவில் கற்றுக்கிட்டு தனக்குன்னு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு தனி தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்குன்னு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது போல் நல்ல விஷயத்துக்காக எஸ்பிஓவை பயன்படுத்துங்க. பைமோட்டில் எஸ்பிஓ இல்லாமல் எப்படி நம்ம ஒர்க்கர்ஸாக மாதம் 20,000 வரை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மாற போகிறோமோ அதற்கான எல்லா ட்ரைனிங்கும் எஸ்பிஓ நமக்கு கொடுப்பாங்க. அதே போல் தான் எஜுகேஷனுமே வந்து பியூர்லி ரெஃபரல் கான்செப்டை ஒரு அடிஷ்னல் இன்கமாக நான் யாரெல்லாம் வந்து இந்த 70% ஆஃபர் பீரியடில், அதாவது December 5 வரை இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அதிகமான அமௌண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதுவுமே எஜுகேஷன் மூலம் நமக்கு கிரெடிட் ஆகும் அந்த பணம். ஸோ இதுபோல் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனி மூலயமா நீங்கள் ரெஃபரல் இன்கம் வந்து பெறலாம். இதை விட்டுட்டு தேவையில்லாத கம்பெனியில் சேர்ந்து லாஸ் ஆகாதீங்க, மற்றவங்களையும் லாஸ் ஆக்காதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்க எஸ்பிஓ தயாராக இருக்குது. ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? எதுவும் செய்யாமல் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு கண்டிப்பாக இருக்காதீங்க. இன்னும் பைமோட்டாக நமது டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாறிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம அமேசானில் செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ பைமோட் அப்படின்னு ஒன்று மாறிடுச்சு. ஆனாலும் அமேசானில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எஸ்பிஓவில் இனி சஸ்பெண்ட் தான் ஆக போகிறாங்க. இனியாவது டாஸ்க்கு சரியாக செய்யுங்க. இது குறித்து தினமும் நோட்டீஸ் போர்டில் சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி சொன்னால் கூட அதை மக்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை தினமும் படிச்சுட்டு வேலை செஞ்சு முடிங்க. இது போன்ற மக்கள் வந்து எஸ்பிஓவில் எதுக்கு தான் இருக்கிறாங்க, ஏன் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சார் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்டேட்டாக இருக்கிறது தான் ரொம்பவுமே முக்கியம். இது போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா? குரூப்பில் கேள்வி கேட்டோன்னே ஓடி வந்து பதில் சொல்கிறாங்கல்ல, அந்த நபர்கள் தான் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,500 நபர்கள் கடந்த 5 நாட்களில் பழைய டாஸ்க்கான அமேசானை வந்து மைக்ரோ டாஸ்கில் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் அமேசானில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு அதை யூஆர்எல் எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணி டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக? இதுக்கு காரணம் படிக்க தெரியலையா, இல்லை படிக்காமையே டாஸ்க்கை வந்து எல்லாமே முடிச்சு டக்குன்னு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு போகிறதா, இல்லை நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ செய்யாததா அப்படின்னு தெரியல அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, ஏன் வேலை செய்கிறாங்கன்னே புரியலை அப்படிங்கிறதையும் சார் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் வந்து ரெஃபரல் கான்செப்ட் நோட்டீஸ் போர்டில் வந்து அந்த எஜுகேஷனுடைய ரெஃபரல் கான்செப்டை அந்த பிக்கை வந்து நோட்டீஸ் போர்டில் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எஜுகேஷன் கோர்ஸை வந்து நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி வந்து ரெஃபரல் கான்செப்டில் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விளக்கமாக ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் இப்போ 4 ஐடி வச்சுருந்தா எல்லாத்துலேயுமே பர்ச்சேஸ் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒன்றில் மட்டும் பர்ச்சேஸ் செஞ்சால் போதும். ஏன்னா எல்லாத்துலேயுமே பர்ச்சேஸ் செஞ்சு எல்லா பொருளையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு குடும்பம் 4-5 ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டது வெறும் 5,000 கிட் பர்ச்சேஸ் தான். ஸோ இவ்வளவு கேள்விகள், சண்டைகள் இப்படிலாம் போட்டு தான் கிட்ட பர்ச்சேஸ் செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இப்போ எஸ்பிஓ மக்கள் வந்து எஸ்பிஓ வச்சுருக்காங்க அப்படின்னு சார் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. இனியும் வந்து யாரும் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பைமோட்டில் வந்து ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணுங்கள், கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் எஜுகேஷன் கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் நோட்டீஸ் போர்டை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுதான் வந்து சார் வந்து November 30 கொடுத்த ஆடியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ வந்து நான் உங்களுக்கு November 28 and 30 இந்த 2 நாட்களில் கொடுத்த ஆடியோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இதை விட சார் வந்து சூப்பரான முறையில் வித் எமோஷனலோட அந்த ஆடியோவில் வந்து சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. யாராவது கேட்கல அப்படின்னா கன்ஃபார்மாக போய் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் சொன்ன அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது.
இதை வந்து நீங்கள் கேட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய அப்டேட்ஸையும் வந்து மறக்காமல் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.